ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் கேஸ். நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துருந்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் வந்திருக்கு. இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் எம்சியூ ப்ராஜெக்டாக இருக்குது. பிகாஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் மல்டிவர்சல் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் வந்து ஒரு பெரிய அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. மல்டிவர்சல் கான்செப்ட்லேருந்து பல விஷயங்கள் இந்த ஒரு படத்தில் தான் புள்ளி வச்சு ஆரம்பிக்க போகிறாங்கன்னு சொல்லும் போது அப்படி என்ன கதை இருக்குது, எப்படி இது கொண்டு போய் முடிய போகுது, இது எந்த விதத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு இது கனெக்டிவா இருக்க போதுன்ற எதிர்பார்ப்பு அதிகமா இருக்குல்ல, அதுக்கு ஏத்த மாதிரி ஹைப்பையும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் விதத்துல அந்த ட்ரெய்லர்லயும் பல விஷயங்களை வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஓவராலா இந்த ட்ரெய்லர்ல என்னெல்லாம் காமிச்சிருக்காங்கன்றதை இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பிரேக் டவுன் பண்ணிடுவோம். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாண்டேஜ் மாதிரி ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் டீமுக்கான ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாரு. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும். இவங்களாம் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஸ்பேஸ் ஆஸ்ட்ரோநாட்ஸ். இவங்க போனாங்க, பட் வரும்போது வேற மாதிரி வந்தாங்க. அப்படி வந்ததுலேருந்து சூப்பர் ஹீரோஸாக இருந்து நம்மளை காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்ட்ரோ கொடுக்குற மாதிரி. அதாவது இந்த யூனிவர்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் அவங்களோட ஆர்ஜின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து கரண்ட் டைமில் அவங்க எல்லா பவர்ஸும் யூஸ் பண்ண தெரிஞ்சு எல்லா மக்கள் மத்தியிலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பேர் இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹீரோஸா இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அது போக இந்த ட்ரெய்லர்ல ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை ரிவீல் பண்ணி வச்சிருக்கானுங்க. அது என்னன்னா சூசன் ஸ்ட்ராம் வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னெண்டா இருக்காங்க. ஸோ ஒரு சின்ன கான்வர்சேஷன் எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலி மீட் அப் மாதிரி ஒரு டின்னருக்கு கூடுறாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரிவீல் பண்றாங்க. இந்த இடத்துல நமக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே பிரெக்னென்ட்னா யார் இருக்க போறா, ஃபர்ஸ்ட் சைல்டு பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான். அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்விஸ்ட், ஒரு பெரிய ஸ்பாய்லரை இங்கேயே போட்டு உடச்சிட்டானுங்க ட்ரெய்லர்ல. வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹாப்பியா வந்து இந்த டின்னர் பண்ணி இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா வானத்துல இருந்து ஏதோ சிகப்பு கலர்ல அப்படியே ஆஸ்ட்ராய்ட்ஸ்லாம் வந்து விழுகிற மாதிரியான ஒரு ஒளி. அங்க என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனை எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு இவங்க போய் பார்க்கும்போது தான் தெரியுது. ஃபர்ஸ்ட் டைம் லேடி சில்வர் சஃபரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ அவங்க தான் இன்ட்ரோ ஆகுறாங்க. ஸோ இங்க டீம் 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறாங்க, ஃபேண்டாஸ்டிக் மெம்பர்ஸ். என்ன ப்ரோ இது லேடி சில்வர் சஃபர் இருக்காங்க, மோஸ்ட்லி காமிக்ஸ்ல வந்து மேல் தானே இருப்பாங்க, ஜெண்டர் ஸ்வாப் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இல்ல, ஆக்சுவலா காமிக்ஸ்ல இந்த மாதிரியான ஒரு ஃபீமேல் வெர்ஷன் ஆஃப் சில்வர் சஃபர் இருக்காங்க. ஸோ அவங்களோட நேம் வந்து பாத்தீங்கன்னா ஷாலா பெல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களுக்குன்னு ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. லைக் அந்த சில்வர் சஃபருக்கு எப்படி ஒரு தனி ஸ்டோரி இருக்கோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு தனி ஸ்டோரி இருக்கு. இவங்க வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ ஆகி இந்த மாதிரி உங்க ஏர்த்துக்கு வந்து பாத்தீங்கன்னா டைம் முடிஞ்சு, அவ்வளவுதான், இனிமே நாங்க இந்த டேக் கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கேலக்டாஸ் வந்துட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சில்வர் சஃபரோட மாஸ்டர் வந்து கேலக்டாஸ் தான். அதை வந்து வார்ன் பண்ற விதத்துல முடிஞ்சு போச்சு உங்க கதை, ஏர்த் வந்து இனி கேலக்டாஸ் தான் அவர் வந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் நோட் கொடுக்கறதுக்காக சில்வர் சஃபர் வந்து சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து துரத்தி பிடிச்சி அவங்கள எப்படியாவது அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜானி ஸ்டார்ம் வந்து அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணி அவுட்டர் ஸ்பேஸ் வரையும் போறாரு. சில்வர் சஃபர் வந்து கேட்ச் பண்றாரு, பட் அவங்க உதறி விட்டுட்டு போயிடுறாங்க. அவர் அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்து பூமிக்கு வந்து விழுகிற மாதிரியான ஒரு ஷாட்டை காட்டுறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டீசர்லயுமே வந்திருந்தது. அந்த டைம்ல நான் டீசர் வந்திருந்தப்பவே நான் சொல்லியிருந்தேன், இது வந்து மேபி ஜானி ஸ்டார்மோட ஃபர்ஸ்ட் ஃபிளையா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபிளை அப்போ இது மாதிரி ஹையா போய் எவ்வளவு தூரம் போக முடியுதுன்னு பார்த்துட்டு இது மாதிரி விழுகிற மாதிரி காட்டலாம், லைக் டோனி ஸ்டார்க் ஆர்மர் மாதிரி. இல்லனா சில்வர் சஃபரை வந்து கேப்சர் பண்றதுக்காக அவங்கள துரத்திட்டு போயிட்டு அங்கிருந்து தவறி விழுகிற மாதிரி ஏதாவது காட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீசர் பிரேக் டவுன் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்ன மாதிரி தான் இந்த ஒரு கிளிப்ல காமிச்சிருக்காங்க. ஸோ லிட்டரே அந்த சீன் தான் இங்க நடந்திருக்கு. இங்க மொத்த பொறுப்பே வந்து பாத்தீங்கன்னா ரீட் ரிச்சர்ட்ஸ் தான் எடுத்துக்கிறாரு. பிகாஸ் அவரே வந்து அவர் அக்யூஸ் பண்றாரு, இது மாதிரி நான் அவுட்டர் ஸ்பேஸை வந்து தப்பா குறைச்சி இட போட்டுட்டேன், நான் தெரியாதனமா அவுட்டர் ஸ்பேஸ்ல நான் விளையாண்டுட்டேன், அதனாலதான் இங்க எது வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவர் ஏதோ ஒரு ரீசர்ச் பண்ணிருக்காருன்னு நமக்கு நல்லா தெளிவா தெரியுது. ஏன்னா போர்ட்டல் ஓபன் பண்ற மாதிரி நிறைய டயக்ராம்ஸ்லாம் அவரோட அந்த ஒரு போர்ட்ஸ்ல இருக்கு. அப்படி பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் எதையோ ஒன்று ட்ரிகர் பண்ணியிருக்கேன், அதனால இவங்களாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீட் ரிச்சர்ட்ஸ் சொல்றாரு. மேபி அந்த மாதிரியான ஒரு ரீசனா கூட இருக்கலாம், இல்லனா வேற ஒரு ரீசனா இருக்கலாம். அந்த அவுட்டர் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நான் ஒன்று பண்ணியிருந்தேன், லைக் போர்ட்டல்ஸை வச்சு அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அந்த ஒரு எனர்ஜியோட பம்புக்காக வந்து மேபி கேலக்டாஸ் வரலாம் அப்படின்ற மாதிரி இந்த கதையை கொண்டு போகலாம். இல்லனா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்க்காக கேலக்டாஸ் வரலாம். பிகாஸ் பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மிக் லெவல் என்டிட்டி. அவர் வந்து குழந்தையா இருக்கும்போது அதுக்காக வந்து இவர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டக்கூட வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் சைல்டு அப்படி பார்க்கும்போது அவங்கள பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற பல விஷயங்கள் இருக்கும்ல. ஃபேமிலியா அவங்க ஒன்று சேர்ந்து எப்படி சண்டை போடாங்க அதெல்லாம் காட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது படம் போக ஒருவேளை இருந்ததுன்னா இதுதான் பெரிய ட்விஸ்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதை தான் நான் ஸ்பாய்லர்னு சொன்னேன். ஏன்னா இவங்க பிரெக்னெண்டா இருக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா பிராங்க்லின் ரிச்சர்ட்ஸ்ன்ற பவர்ஃபுல் ஒரு பீயிங்னே சொல்லலாம். இவங்க அப்பா அம்மா மாதிரி இல்லாம அவன் வந்து ஒரு காஸ்மிக் லெவல் என்டிட்டி. அப்படி பார்க்கும்போது
பார்க்கும்போது ஃபியூச்சர் எம்சியூல வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸோட வேலை வந்து அதிகமாகவே இருக்கு. அது இந்த படத்தில் எந்த அளவு இருக்குன்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அது போக பர்டிகுலராக ஒரு ஷாட்ல வந்து பாதி பூமி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு இடிஞ்சு உழுகுற மாதிரியான ஒரு ஷாட், ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. இப்போ ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் இருக்கக்கூடிய பூமியா அது இல்லை இது வேற ஏதாவது பூமியா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. பிகாஸ் இந்த ஒரு படத்தில் வந்து இன்கர்ஷன் ஈவெண்ட்டை காட்ட போறாங்க கிளைமேக்ஸில். அதோட ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு தான் அது அப்படியே டூம்ஸ்டேவோட கனெக்ட் ஆக போகுது, அது அப்படியே சீக்ரெட் வார்ஸ் போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த மாதிரியான ஏதோ ஒரு இன்கர்ஷன் ஈவெண்ட்டோட ஷாட்டை தான் இதுவோ அப்படின்ற கேள்வியும் வருது. தென் இது போக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட பவர்ஸ் யூஸ் பண்ணுற ஷாட்ஸ் ஒன்று ஒன்றா காமிச்சிருந்தாங்க. அங்கே பில்டிங்லாம் நிறைய உடஞ்சி விழுது. அங்கே ஓரமாக பார்த்தீங்கன்னா கேலக்டாஸோட ஹெல்மெட் தெரியுது. அப்படி பார்க்கும்போது பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே கேலக்டாஸ் தான் உடச்சிட்டு இருக்காரு. அந்த ஒரு ஃபைட்டில் தான் இங்கே நம்ம ரீட் ரிச்சர்ட்ஸுமே இருக்காரு. அது தெளிவாக தெரியுது. ஏன்னா அந்த ஒரு ட்ரெய்லரோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்குன்னு வந்து அந்த ஒரு சிட்டியில் ஓடிட்டு இருக்காரு கேலக்டாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில் நிற்கிற அளவுலாம் வந்து அதை விட பெருசு. அவர் அவுட்டர் ஸ்பேஸில் நிற்கிற ஒருத்தர் அவர் சுருக்கிட்டு வந்திருக்காருன்னா அப்போ ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இந்த உலகத்தை அழிக்கணும், இந்த உலகம் தான் வேணும் அப்படின்ற காரணமா இருந்தா அவர் அசால்ட்டா அவுட்டர் ஸ்பேஸ்ல இருந்தே இந்த பூமியை கடிச்சு சாப்பிட்டு போயிடலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஆள் தான் அவரை குறைச்சிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு இந்த பூமிக்குள்ள இறங்கி ஒரு ஃபைட்டு போறாருன்னா எனக்கு தெரிஞ்சு இதுவா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. கேலக்டாஸ்க்கு கண்டிப்பா ஃப்ராங்க்லின் ரிச்சர்ட்ஸ் தான் வேணும். சூசன் ராமா தேடி தான் வராரு. அந்த ஒரு பவர், அந்த ஒரு கீ சோர்ஸோட ஏதோ ஒரு விஷயத்தை டிடெக்ட் பண்ணி தான் இவர் வந்திருக்காரு. அது தெளிவாக எனக்கு தெரியுது. ஸோ கூடி சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா படமும் வரப்போகுது. ஸோ இதை தாண்டி இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் ஒன்றா, இதுக்கப்புறம் இன்னும் நிறைய ட்ரெய்லர்ஸ் வரும் படம் நெருங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்னலாம் ரிவீல் பண்ணுறாங்க, ஃபுல் கேலக்டாஸோட அந்த ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஏதாவது வந்து வரக்கூடிய ட்ரெய்லர் ஆர் ஸ்னீக் பீக்ஸில் ஏதாவது ரிவீல் பண்ணுறாங்களான்றதை பொறுத்தது பார்ப்போம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு இதுதான் கதை அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போ சொன்னது வரையும். இதுக்கு மேலே நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. ஏன்னா இதுக்கப்புறம் இவங்க எப்படியும் ட்ரெய்லர் கொடுப்பாங்க, அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கோ. சரி ஓகேவா? இதில் நான் மிஸ் பண்ண விஷயங்கள் ஏதாவது நீங்கள் நினச்சிங்கன்னா அதை என்னன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எல்லாம் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரையும் டாடா பாய், டேக் கேர் ஃப்ரம் A Square.